வாழ்க வளமுடன். இப்போ அந்த கிராஃப நீங்க பாத்தீங்க. ஆமா சார். அந்த கிராஃப பார்த்த உடனே நமக்கு டக்குன்னு புரியாது. ஆமா. ஏன்னா லாட் ஆஃப் பாயிண்ட்ஸ், லாட் ஆஃப் மிக்ஸ்அப் அதெல்லாம் இருக்கு. சரி. நான் அது பண்ணும்போது நினைச்சேன், சரி, இத வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் போட்டாதான் புரியும், இது மொத்தமா கொடுத்தா புரியாது, எப்படி இருந்தாலும் இதை அனுப்பிச்சு வைப்போம், சரி, யாரு கேக்குறாங்களோ கேட்கட்டும் அப்படின்னு. ஓகே ஓகே. இப்போ உங்க கேள்வியை கேக்குறீங்களா இல்ல நானு? இல்ல சார், நீங்களே அப்படியே வந்துருங்க, விளக்கம் கேட்டுட்டு நான் அப்புறம் எனக்கு சந்தேகத்தை நான் கேட்டுக்கிறேன் சார். ஓகே. இப்போ இது ஒரு கிராபிக்கல் ரெப்ரசன்டேஷன். அந்த கிராபிக்கல் ரெப்ரசன்டேஷன்ல பாத்தீங்கன்னா ஒரு ஹாரிசான்டல் கோடு, ஒரு வெர்டிக்கல் கோடு இருக்கு. அந்த ஹாரிசான்டல் வெர்டிக்கல் கோட்ல 4 குவாட்ரண்ட் வரும். ஓகே ரைட். ஓகே. இப்போ அந்த ஹாரிசான்டல் லைன் வந்துட்டு ரைட் சைடு பாசிட்டிவ், லெஃப்ட் சைடு நெகட்டிவ். ஓகே. ரைட் சைடு வந்துட்டு பார்ட்டிகிள்ஸ் மாஸ். ஓகே. அப்படி போக போக கூடிட்டே போகும். லெஃப்ட் சைடுல வந்துட்டு நெகட்டிவ் மாஸ். நெகட்டிவ் மாஸ்னா ஸ்பேஸ். மாஸ் இஸ் ஆப்போசிட் ஆஃப் ஸ்பேஸ். மாஸ் இருந்தா ஸ்பேஸ் இருக்காது, ஸ்பேஸ் இருந்தா மாஸ் இருக்காது. ஓகே. ஆகையால ஹாரிசான்டல் லைன் லெஃப்ட் சைடுல ஸ்பேஸ். ஓகே. அதுவும் அப்படியே கூட்டிட்டே போகும். அப்புறம் வெர்டிக்கல் லைன். வெர்டிக்கல் லைன்ல மேல பாசிட்டிவ், கீழே நெகட்டிவ். ஓகே. மேல பாசிட்டிவ் வந்து ஸ்பீட குறிக்குது. சரி. கீழே வந்துட்டு பிரேக்க குறிக்குது. ஓகே. பிரேக்னா ஆப்போசிட் ஆஃப் ஸ்பீடு. ஓகே. ஆஃப் டீசலரேஷன் வாங்க. அத மகிழ்ச்சி வந்து என்ன சொல்லுவாரு, இருக்கு விசை, கம்ப்ரசிவ். நீங்க பாத்தீங்கன்னா பிரேக் போடும்போது கம்ப்ரஸ் அழுத்தினாதான் பிரேக் பிடிக்கும். அதாவது கீழே போறது கம்ப்ரசிவ். ஓகே. இப்ப இந்த 4 குவாட்ரண்ட் பிரிக்கக்கூடிய வெர்டிக்கல் லைன், ஹாரிசான்டல் லைன் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே சார். இப்போ நம்ம ரைட் சைடுல இருக்கக்கூடிய டாப் குவாட்ரண்ட் அதுக்கு போலாம். ஓகே. அந்த டாப் குவாட்ரண்ட் இருக்கிறது என்னன்னா, ஒரு பக்கம் துகள்கள் கூடிக்கிட்டே போகும், அல்லது மாஸ் கூடிக்கிட்டே போகும். இன்னொரு பக்கம் ஸ்பீடு கூடிக்கிட்டே போகும். இந்த மாஸும் ஸ்பீடும் எங்க ரொம்ப அதிகமா இருக்கோ அங்க பிளாக் ஹோல் விழுந்துரும். ஓகே. ஏன்னா பிளாக் ஹோல்ல இருக்கிற ஒரு கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் எங்கேயும் இல்லை. ஏன்னா அது நட்சத்திரங்களை கூட உள்ள இழுத்துரும். ஓகே. அதே நேரத்துல அந்த பிளாக் ஹோல் வந்து என்ன சொல்லுவோம், இஸ் ஆல்சோ அட் வெரி ஹை ஸ்பீட். அதனால அங்க ஒன்னும் நிக்க முடியாது. அந்த எட்ஜுக்கு போயிட்டா உள்ள போயிடும், அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்லை. ஓகே. சோ இப்போ அது பிளாக் ஹோல். ஓகே. பிளாக் ஹோல்ங்கிறது மாஸ் அண்ட் ஸ்பீடு அட் தி ஹையஸ்ட் லெவல். ஓகே. இப்போ மாஸ் ஸ்பீடும் ரெண்டும் ஒன்னா வச்சாதான் நமக்கு இந்த உலகமே இருக்கும். ஓகே. பொருளும் இருக்கும், உயிரும் இருக்கும், வாழ்க்கையும் இருக்கும். ஓகே. அதுல ஏதாவது ஒண்ணு மிஸ் அப்படின்னா ஒண்ணு இருக்காது. சரி. There is no mass without speed. அதுதான் அதை குறிக்குது. ஸோ இப்போ நம்ம ரைட் ஹேண்ட் டாப் குவாட்ரண்ட்டை பார்த்தோம். ஓகே. அந்த ரைட் ஹேண்ட் டாப் குவாட்ரண்ட் போனீங்கன்னா இப்போ கீழே நீங்க லெஃப்ட் ஹேண்ட் பாட்டம் குவாட்ரண்ட்க்கு வாங்க. அங்க ரெண்டு பக்கம் பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் கம்ப்ரசிவ் ஃபோர்ஸ் அல்லது பிரேக்,
இன்னொரு பக்கம் வந்துட்டு ஹாரிசான்டலா மாஸ்லெஸ், அங்க பொருளே இல்ல, பார்ட்டிகிளே இல்ல. கொஞ்சம் பேர் கேட்டாங்க, அது எப்படி சார் பொருளே இல்லாத பார்ட்டிகிளே இல்லாத இருக்காங்க? அவங்களுக்கு சொல்லக்கூடிய பதில் என்னன்னா, நம்ம ஆன்டி பார்ட்டிகிள், ஆன்டி கிராவிட்டி, பேரலல் யூனிவர்ஸ் இப்படியெல்லாம் கேள்விப்பட்டிருக்கோம். அதெல்லாம் என்னன்னா, they are just supporting the positive particle, positive mass, positive universe. ஓகே. இப்ப நான் ஒரு தரை மேல நிக்கிறேன்னு வச்சுங்களேன், என்னுடைய வெயிட் ஒரு 70 கிலோ. அந்த தரை வந்து எனக்கு 70 கிலோ ரியாக்ஷன் கொடுக்குது. அப்படி கொடுக்கறதால தான் நான் நிக்கிறேன். ஒருவேளை அந்த தரை அந்த 70 கிலோ ரியாக்ஷன் கொடுக்கல அப்படின்னா நான் உள்ள விழுந்துருவேன், கீழே போயிடுவேன். எவ்வளவு தூரம் போவேன்னா, எங்க ஒரு எனக்கு ஈக்குவல் வெயிட்டுக்கான தடை வருகிறதோ அது வரைக்கும் போவேன். எங்கேயாவது ஒரு இடத்துல 70 கிலோ ரியாக்ஷன் வந்ததுன்னா நான் நின்றுடுவேன். அதுபோல நான் இருப்பதை தீர்மானிப்பது என்னுடைய பேலன்சிங் ஃபோர்ஸ், என்னுடைய பேலன்சிங் ஆக்ட், என்னுடைய ரிஃப்ளெக்ஷன். அதுக்குதான் விஞ்ஞானிகள் என்ன சொல்றாங்க, நியூட்டன் சொன்னாரு, ஃபார் எவ்ரி ஆக்ஷன் தேர் இஸ் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன் அப்படின்னு சொன்னார். அப்படி சொன்னா அந்த நாம ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியரிங்ல, பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன்ல ஒரு பேலன்சிங் ஆக்ட்ல பயன்படுத்திக்கிட்டு இருக்கு. நம்ம பிசிக்ஸ் படிக்கும் போது the resolution of forces, equilibrium of forces அப்படிலாம் படிக்கும்போது மேல இருந்து எவ்வளவு ஃபோர்ஸ் வருது, கீழே இருந்து எவ்வளவு ஃபோர்ஸ் வருது அப்படி கால்குலேட் பண்ணிருக்கோம். அது போலத்தான் இதுவும். ஸோ அப்படி அந்த நிலையில என்ன ஆகுதுன்னா, அந்த லெஃப்ட் சைட் பாட்டம் குவாட்ரண்ட்ல அப்படியே அந்த பிரேக் போட்டு 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 நின்று போற நிலைமைக்கு வந்துச்சு. அதே மாதிரி ஸ்பேஸ் விரிஞ்சு 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 இன்ஃபினைட் நிலைமைக்கு வந்துருச்சு அப்படின்னா அதுதான் அப்சல்யூட் ஸ்பேஸ், அதுதான் வெட்ட வெளி. இப்ப டயகனலா ஒரு கோடு போகும், அதுல பாப்பீங்க அப்சல்யூட் ஸ்பேஸ் டு பிளாக் ஹோல். அதுதான் நம்முடைய இயற்கையின் பரிணாம வளர்ச்சிய மகரிஷி எக்ஸ்பிளைன் பண்ணுது. வெட்ட வெளியில இருந்து ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆகி 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 துகள் இன்க்ரீஸ் ஆகி 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 அப்படியே பிளாக் ஹோல்ல போய் முடிஞ்சிருக்கு. அதே மாதிரி இப்போ லெஃப்ட் ஹேண்ட் டாப் குவாட்ரண்ட் இருக்கு, ரைட் ஹேண்ட் பாட்டம் குவாட்ரண்ட் இருக்கு. அதுல பாத்தீங்கன்னா ஒரு வித்தியாசமான கணக்கு இருக்கு. லெஃப்ட் ஹேண்ட் டாப் குவாட்ரண்ட்ல ஒரு பக்கம் ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆகுது, ஒரு பக்கம் ஸ்பேஸ் இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ ஸ்பீடும் ஸ்பேஸ் இன்க்ரீஸ் ஆகும்போது அந்த கலவையில அதிகமான சூடு உண்டாக்கப்பட்டு ஒரு பெரு வெடிப்பு நிகழ்கிறது. அந்த பெரு வெடிப்பு நிகழ்ந்த உடனே அப்ப துகள்கள் வருகிறது, ஸ்பீடு கம்மியாகுது, அதன் வழியாக நட்சத்திரங்கள் உலகங்கள் எல்லாமே தோன்றுகிறது. அதுதான் நீங்க ரைட் சைட் பாட்டம் குவாட்ரண்ட்ல பாப்பீங்க. நான் எழுதியிருப்பேன் கோல்ட் ஜோன், ஹாட் ஜோன் அப்படின்னு மேல. ஹாட் ஜோன் பிக் பேங்கோட ஆரம்பம், கோல்ட் ஜோன் பிக் பேங்கோட முடிவு.
அது சயின்ஸுக்கு பொருந்தும். அது மட்டும் இல்லாம நாம பஞ்சபூதங்களை பேசும்போது அந்த பஞ்சபூதங்களுக்கு நடுவுல இருக்கக்கூடிய பௌதிகம் எதுன்னா நெருப்பு. நெருப்புக்கு மேல 2 இருக்கு, காற்று. நெருப்புக்கு 2 இருக்கு, நீர், மண். அந்த விண், காற்று, நீர், மண்ணுக்கு துகள்கள்னு சொல்லுவோம் நாம. ஆனா நெருப்புக்கு துகள்கள் சொன்னதில்லை. நெருப்பு கொஞ்சம் ரொம்ப வித்தியாசமான ஒரு பினாமினா. எப்படின்னா அதுல லேட்டன்ட் ஹீட் இருக்கு, அப்புறம் டெம்பரேச்சர் இன்க்ரீசிங் ஹீட் இருக்கு. ஒரு தண்ணியை சுட வச்சீங்கன்னா டெம்பரேச்சர் ஏறிக்கிட்டே இருக்கும், அப்புறம் டெம்பரேச்சர் கான்ஸ்டன்ட் ஆயிடும், ஏறாது. ஆனா சூடு மட்டும் கொடுத்துக்கிட்டே இருப்பீங்க நீங்க. அப்போ அந்த இருக்கிற தண்ணி எல்லாம் ஒரு டெம்பரேச்சர் வந்த பிறகு மறுபடியும் டெம்பரேச்சர் ஏறும். அவ்வளவு நேரத்துக்கு கொடுத்த சூடு என்ன ஆச்சு அப்படின்னா that is called latent heat used for conversion from one state to another state. From solid state to liquid state க்கு போனோம்னா latent heat இருக்கும். ஓகே. அதே மாதிரி லிக்விட் ஸ்டேட்ல இருந்து வேப்பர் ஸ்டேட்டுக்கு போனோம்னா ஒரு லேட்டன்ட் ஹீட் இருக்கும். ஓகே. So that is the behavior of heat. ஓகே. அந்த மாதிரி ஒரு பிஹேவியரை நீங்க தண்ணியில கூட பார்க்கலாம். சரி. தண்ணியில வந்து apparent expansion of water அப்படின்னுவாங்க. ஓகே. நீங்க தண்ணிய ரொம்ப குளிர்ச்சி பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா அது கண்டென்ஸ் ஆயிட்டே இருக்கும் ஐஸா. ஆனா 4 டிகிரிஸ் -4 டிகிரிஸ் சென்டிகிரேட் வந்த உடனே அதே தண்ணி எக்ஸ்பேண்ட் ஆகும், கண்டென்ஸ் ஆகாது. அப்போ ஐஸ் கட்டி மேல இருந்தாலும் ஐஸ் கட்டி கீழே தண்ணி தான் இருக்கும். அதான் நம்ம கவனிக்கிறோம். அது எதுக்குன்னா எத்தனையோ நீர்வாழ் உயிர்கள் வாழணுங்கிறதுக்காக தண்ணி அப்படி வடிவமைக்கப்பட்டிருக்கு. தண்ணியோட ஒரு மேஜிக். இன்றைக்கு உலகத்துல யூனிவர்சல் சால்வெண்ட் அப்படி ஒரு கரைப்பான் இருக்கிறது என்றால் அது தண்ணி தான். வேற எதுவும் கிடையாது. தண்ணிக்கு உரிய குணங்கள் இது, சூட்டுக்கு உரிய குணங்கள் அது சொன்னேன். எதுக்கு சூட்டை பத்தி சொன்னேன்னா இதே சூட்டை சயின்ஸ்ல போட்டான் அப்படின்வாங்க. போட்டான் ஒரு அணு துகள். ஆனா அந்த போட்டானுக்கு 2 தன்மை உண்டு. ஒண்ணு, அது துகளாகவும் வேலை செய்யும், அலையாகவும் வேலை செய்யும். ரொம்ப பெக்குலியர். ஆக அந்த மாதிரி ஒரு சமாச்சாரத்தை நடுவில் வச்சிருக்காங்க பௌதிகத்துல. அதனால சூடுங்கிறது அதிகமாச்சுன்னா பெருவெடிப்பு, சூடு குளிர்ந்து போச்சுன்னா கோள்கள் அல்லது துகள்கள். சூட்டுக்கு அந்த தன்மை உண்டு. பொதுவான பிசிக்ஸ்ல மாஸ் அண்ட் ஸ்பீடு தான் பேசுவாங்க. இந்த சூட்டை பத்தி பேசுறதுக்கே தனி சாப்டர் இருக்கும். அது பேரு தெர்மோடைனமிக். அந்த சாப்டர் வந்து ஒரு இறையியல் சாப்டர் மாதிரி இருக்கும். அவ்வளவு சீக்கிரம் தெளிவா புரிஞ்சுக்க முடியாது. ஹீட்னா வேற, டெம்பரேச்சர்னா வேற, ரெண்டும் ஒண்ணு கிடையாது. டெம்பரேச்சரை வந்து ஹீட்டுக்கு கன்ஃபியூஸ் பண்ணிக்குவாங்க. சரிங்களா? சோ
ஹீட்ல இன்னொரு கஷ்டமான சமாச்சாரம் என்னன்னா ஏர் கண்டிஷனிங். ஏர் கண்டிஷனிங் மனுஷனுடைய கண்ட்ரோலுக்கே வராது, அது மாதிரி இருக்காது. இப்போ அந்த டெம்பரேச்சர் ஒரு ரூம்ல நீங்க +or- 5 டிகிரிஸ் வைக்கலாம். ரொம்ப ஸ்பெஷலா டிசைன் பண்ணி பேரலல் சிஸ்டம்ஸ் போட்டு +or- 1 டிகிரி கூட வைக்கலாம். ஓகே. ஆனா கான்ஸ்டன்டா வைக்கவே முடியாது. எவ்வளவோ ட்ரை பண்ணிட்டாங்க. ஓகே. அதுக்கு வேற வேற டிசைன் எல்லாம் பண்ணாங்க. ரூமுக்குள்ள ரூம் அந்த மாதிரி வச்சு டிசைன் பண்ணிருக்காங்க. வேற வேற கான்செப்ட். நான் இதை எதுக்கு சொல்றேன்னா, காம்ப்ளெக்சிட்டி ஆஃப் ஹீட், அது ஹீட் எல்லாம் அவ்வளவு எளிதா எடுத்துக்க முடியாது. ஸோ இதை விளக்கத்தான் நானு ஃபர்ஸ்ட் ரைட் சைட் டாப் குவாட்ரண்ட் அண்ட் பாட்டம் லெஃப்ட் சைட் பாட்டம் குவாட்ரண்ட் ஐ லிங்க்ட் வித் ஸ்பேஸ் அண்ட் மாஸ். அதே மாதிரி லெஃப்ட் சைட் டாப் குவாட்ரண்ட் right side bottom quadrant I linked with the heat and cold, or I linked with the Big Bang. So இந்த கான்செப்ட நான் அதுல விளக்கியிருக்கேன். ஓகே. ஸோ இதுதான் என்னுடைய கான்செப்ட். இதனுடைய கான்செப்ட் நோக்கம் என்னன்னா, மாசும் ஸ்பேஸும் வேற இல்லை. சரி. ரெண்டும் ஒண்ணுதான். மாஸ் இஸ் த ப்ராடக்ட் ஆஃப் particles and speed. Okay. Space is the product of compressive force and antiparticles. Okay. இதுதான் அதனுடைய ஷார்ட் விளக்கம். சரி. இப்ப நீங்க உங்க கேள்வியை கேட்கலாம். ஐயா, நாங்க சயின்ஸுங்கிறதே நாங்க ஏறக்குறைய மகிழ்ச்சி கிட்ட இருந்து தான் ஸ்டார்ட் பண்றோம். எங்களுடைய சயின்ஸுங்கிற வேர்டும் புரிதலும் மகரிஷியுடைய வார்த்தைகளை வச்சுதான். நாங்க அடிப்படை கல்வி அறிவா நாங்க சயின்ஸுங்கிறது பள்ளிக்கூடத்துல படிச்ச சயின்ஸ் தானே தவிர விஞ்ஞான பார்வையா பார்க்கணுங்கிறது மகரிஷியோட வார்த்தைகளை வச்சுதான் நாங்க இதை புரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. இப்ப இதுல மாஸ் அப்படிங்கிறது எங்களுக்கு இது எல்லாத்துக்குமே மகரிஷியுடைய வார்த்தைகளா இப்ப ஒண்ணு இல்ல. இப்ப நீங்க சுத்தவெளி, இது ஸ்பேஸ் அப்படின்னு நீங்க மென்ஷன் பண்றீங்க. ஸ்பேஸ்னா மாஸ் இஸ் நாட் சுத்தவெளி. சரி. மாஸ் என்பது துகள்வெளி. துகள்வெளி மகரிஷி வார்த்தையில சக்தி கலம்னு வச்சுக்கலாமா? ஓகே. ஸ்பேஸ் அப்படிங்கிறது எது? ஸ்பேஸ் என்பது துகள்கள் இல்லாத வெளி. சரி, அது சுத்த வெளின்னு வச்சுக்கலாமா? ஓகே, சரி சரி. இப்ப இந்த நெகட்டிவ் மாஸ் அப்படிங்கிறது என்ன மீனிங்? நெகட்டிவ் மாஸ்ங்கிறது ஒரு பொருள் இருப்பதை இருப்பாக காண்பிக்கக்கூடிய ஒரு அஸ்திவாரம். ஆதி மூலமா, அதாவது அது பருப்பொருளா ஜனிக்கிறதுக்கு முன்னாடி இருந்த நிலை இல்ல, அது பருப்பொருளோடு பிறந்த நிலை. சரி. எப்போ பொருட்பொருள் வருதோ அப்பவே அது வருது. ஓகே. எங்களுக்கு பருப்பொருளை கண்ணுக்கு தெரியுது. ஓகே. இதுதான் எங்களுக்கு அந்த மகரிஷியுடைய வார்த்தைகளை புரிஞ்சு வச்சிருக்கிறதோட கம்பேரிட்டிவ் வந்துச்சுன்னா நாங்க இன்னும் கொஞ்சம் அதை தெளிவா புரிஞ்சுக்க முடியும். அந்த மாதிரி வச்சுங்க. மகரிஷி வார்த்தைய நம்ம புரிஞ்சுக்கணும்னா சயின்ஸ் கண்டிப்பா கொஞ்சம் தெரிஞ்சிருக்கணும். ஓகே. அப்பதான் அதை நம்ம மதிப்பு கொடுக்க முடியும், பாராட்ட முடியும். இல்லன்னா முடியாது. அப்ப என்ன ஆயிரம்னா, மகரிஷி சயின்ஸ் வேற, வெளியில பேசுற சயின்ஸ் வேற மாதிரி ஆயிரும். மகரிஷி ஐடியா அது இல்ல. மகரிஷி ஐடியா ஐயா நீங்க பேசுற வெளியில பேசுற சயின்ஸும் நான் பேசுற சயின்ஸும் ஒண்ணு. நீங்க வெளியில பேசுற சயின்ஸ்ல சில குறைகள் இருக்கு.
there are holes. இருந்தாலும் அந்த சயின்ஸை கொண்டுதான் இதை விளக்க முடியும். நமக்கு அந்த சயின்ஸை நம்ம அவாய்ட் பண்ண முடியாது. அதை கொண்டு விளக்குறதுங்கிறது அவங்கள நம்ம கட்சியில சேர்த்துக்கிற மாதிரி. ஏன்னா இன்னைக்கு நியூட்டன் ஐன்ஸ்டைன் சொன்னதுதான் தலையில வச்சு தூக்கி கொண்டாடுறாங்களே தவிர மகர்ஷி சொன்னது இல்ல. அது போல ஐன்ஸ்டைன் நியூட்டன் மாதிரி ஆளுங்க மகரிஷி எப்ப கொண்டாடுறாங்களோ அப்ப மகரிஷி அவங்க கூட ஈக்குவல் ஆயிடுவார். ஆனா சயின்ஸே தெரியாத நம்ம ஆளுங்க மகரிஷி சொன்னது எப்படி சொன்னாலும் ஒரு மாதிரி ஏத்துக்க மாட்டாங்க. அதுக்குதான் நமக்கு அழக ராமானுஜன் தேவை. அந்த மாதிரி அட்டன் பண்ணவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க பிரின்ஸ்டாப் காப்ரா. ஓகே. லிட்டரரி கேள்விப்பட்டிருக்கீங்களா? இல்லைங்க, எனக்கு கேள்விப்பட்டது இல்ல. அவர் ஒரு புக் அவரு ஒரு பிசிக்ஸ், அவர் ஒரு விஞ்ஞானி தான். சரி. அவர் டாவோ ஆஃப் பிசிக்ஸ் ஒரு புக் எழுதியிருக்காரு. சரி. அதுல கணிதத்தையும் பிசிக்ஸையும் கம்பேர் பண்ணி சரி சொல்லியிருக்காரு. சரி. அதுக்கப்புறம் வந்தவர் ரோஜர் பென்ரோஸ். ஓகே. நோபல் பரிசு வாங்கினவர். அப்புறம் ஒரு புக் எழுதியிருக்க ஒரு காலகட்டத்துல அந்த டிவினிட்டி சயின்ஸுக்கு தொடர்பு இருக்கு, நம்ம இன்னும் ஆராய்ச்சி செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதே மாதிரி ஐன்ஸ்டைன் ஒரு காலகட்டத்தில் சொல்லியிருக்காரு, ஐ வாண்ட் டு நோ த மைண்ட் ஆஃப் காட், த ரெஸ்ட் ஆஃப் டீடைல்ஸ். அதாவது கடவுளின் மனது என்ன என்று தெரிந்துவிட்டால் நான் அதை கணக்காக போட்டு விடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த மகரிஷி எதுக்கு அவருடைய கடைசி 10 வருடங்களில் சயின்ஸ்ல கையில் எடுத்தாருன்னு தெரியல. என்ன பொறுத்தவரை அவரு ஒழுக்கங்களை சயின்ஸ் ஏன்னு சொன்னார்னா, இனி வருங்காலத்தில சயின்ஸை ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவம் பட்ட மனதுகள் ஜீவிகள் நிறைய பேர் இருப்பாங்க. பழைய காலத்து ஆன்மீக தத்துவங்களை குப்பையில போட்டுருவாங்க. நம்பிக்கை என்பது செல்லுபடி ஆகாது. இனி ஆதாரபூர்வமா வேணும்னா நமக்கு அந்த விஞ்ஞான மொழி வேணும். கண்டிப்பா அதை நம்ம அவாய்ட் பண்ண முடியாது, முடியவே முடியாது. ஒரே காரணத்துக்காக ஒரு மேக்னட்டிசம், ஜெனடிக் சென்டர், கிராவிட்டி அந்த மாதிரி சப்ஜெக்டே பேச ஆரம்பிச்சார். அவரு பேச பேச அந்த அரங்குல 90% தூங்கிடுவாங்க, கேட்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு தலையும் புரியாது காலும் புரியாது. ஓகே, விஞ்ஞானம் படிச்சுட்டு வந்தவங்களால அது ரிசீவ் பண்ற அளவுக்கு ஒரு காமன் பீப்புளால அது கஷ்டப்படுவாங்க. விஞ்ஞானம் படிச்சுட்டு வர்றவங்களுக்கு ஒண்ணு என்னன்னா, மகரிஷி சொல்றதுல என்ன குத்தம் கண்டுபிடிக்கலான்னு பார்ப்பாங்க, எங்கெல்லாம் தப்பு பண்றாருன்னு பார்ப்பாங்க, எங்கெல்லாம் ஒத்துக்க கூடாத சமாச்சாரங்கள் வருதுன்னு பார்ப்பாங்க. தவிர அவர் விஞ்ஞானத்துல அவிழ்க்க முடியாத முடிச்சுக்களை அவிழ்க்கிறாருன்னு யாரும் பார்க்க மாட்டாங்க. அது ஒரு பிரச்சனை இருக்கு. ஓகே, அவர்களுடைய பார்வையில, ஏன்னா அவர் படிச்சவர் இல்ல அவங்களோட பார்வையில, அதனால அவங்களால அதை ஏற்க முடியல. ஓகே, நம்ம மகரிஷி முன்னால பேச சொல்லிடுறாங்க. அமெரிக்கன்ஸ் அதெல்லாம் பாக்குறது இல்ல. எனக்கு என்னன்னா, லாஜிக்கலா கான்செப்டா விஞ்ஞான பார்வையில நீங்க உங்களுடைய கருத்து இந்த இடத்துல முரண்படுது அப்படின்னு எந்த இடத்துல மகரிஷியுடைய கருத்துக்கு விஞ்ஞானத்துக்கு முரண்பாடு வருது? எங்க முரண்பாடு வருதுன்னா, மகரிஷியுடைய கருத்துக்களை கணிதத்தின் மூலமாகவோ அல்லது பரிசோதனைகளின் மூலமாகவோ நிரூபிக்கப்படவில்லை. ஓகே. ஒரு பாயிண்ட் என்னன்னா, ஸ்பேஸ் ஹஸ் பிகம் பார்ட்டிகல், அத மட்டும் ப்ரூவ் பண்ணும். இந்த பாயிண்ட் மகரிஷி மட்டும் சொல்லல,
உலகத்துல கிட்டத்தட்ட 100 விஞ்ஞானிகள் பேசிக்கிட்டு தான் இருக்காங்க இதை பத்தி. சரி. சிலர் ஒத்துக்கிட்டு இருக்காங்க, சிலர் மறுத்துக்கிட்டு இருக்காங்க. அப்படி ஒத்துக்கிட்ட ஒரு விஞ்ஞானிய அமெரிக்காவில ராமானுஜன் போய் பார்த்தாரு. சரி. அவர்கிட்ட பேசினாரு. சரி. அந்த விஞ்ஞானி ஆச்சரியப்பட்டார். அப்படியா, உங்க மொழி சொல்லியிருக்காரா இது? எனக்கு ஆச்சரியமா இருக்க. அங்க இதுல ஒரு 10 வருஷம் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம், எங்களுக்கே விளங்கல. ஓகே, இட்ஸ் a great coincidence. அதாவது அவர் சொன்னது சுத்தவெளியிலிருந்து விண் தோன்றியது அப்படிங்கறத வந்து மீன் பண்றாரு. அதுக்கு வந்து இவங்க சயின்டிபிக் ரெக்கார்ட் இல்ல அப்படிங்கறதுனால இன்னைக்கு சயின்ஸால அக்செப்ட் பண்ண முடியல. இல்ல அவங்களும் அதே ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே. சயின்டிபிக் மெத்தட்ல எல்லாமே ஹைபோதீசிஸா தான் இருக்கு. இல்ல அவங்க ஓரளவுக்கு முன்னுக்கு வந்திருக்காங்க. ஓகே ஓகே ஓகே. பேப்பர்லாம் பப்ளிஷ் பண்ணிருக்காங்க. சரி. ஆனா அது இன்னும் விஞ்ஞான சமுதாயம் ஏத்துக்கிடல. ஓகே ஓகே. அப்படியே சஸ்பென்ஸ்ல வச்சிருக்காங்க. ஓஹோ. இல்ல அது மகிழ்ச்சியும் அந்த வார்த்தைகளை சொல்வார் இல்லைங்க. விஞ்ஞானம் என்பது கால தூர பருமன் வேகத்தால கால்குலேஷனுக்கு தான் உட்பட்டது. இது வந்து அதை தாண்டி இருக்கிறதுனால இன்றைய விஞ்ஞானத்தால் அது ஏற்றுக்கொள்ள முடியாம இருக்குது அப்படின்னு இருக்கலாம். இன்றைய விஞ்ஞானத்துல நாளை விஞ்ஞானம் மாறலாம், கண்டிப்பா மாறலாம். ஆனா இன்றைய விஞ்ஞானத்தில் இப்ப மகரிஷி சொல்ற கருமையம் அப்படிங்கறதோ ஸ்டாட்டிக் ஸ்டேட்ங்கிறதுல போட்டேன் இல்லையா? ஆமாங்கய்யா. இந்த கிராஃப ஒரு உண்மையான விஞ்ஞானி பார்த்து அவரு இதுல ஏதோ ஒரு கனெக்ஷன் இருக்குதா, இது உண்மையா, அப்படியா இருக்கலாம், எப்படி கூட இதையா மற்றவங்க யாரும் பேசல, வேற யாரும் ஒருத்தர் பேசிருக்காங்களே அப்படின்னு அவருக்கு ஸ்ட்ரைக் ஆகி இந்த பாயிண்ட் 4 பேர்கிட்ட பேசி அவர் அது முன்னுக்கு மேல கொண்டு போகலாம். அப்படி ஒரு தூண்டுகோலாக அமைய வேண்டும் என்பதால தான் இந்த படத்தை நான் போட்டேன். ஆமாங்க, சயின்ஸுங்கிறது வந்து நீங்க மார்க்ஸ் அந்த மாதிரி இது ஒன்றும் ராஜபாதையெல்லாம் கிடையாது. லேயர்வேல் மிகப்பெரிய போராட்டத்துக்கு அப்புறம் தான் இது வெளியே வர முடியும். இன்னும் சொல்லப்போனா வெளியே வர அன்னைக்கு அதை கண்டுபிடிச்சவங்களுக்கு கூட அந்த அங்கீகாரம் கிடைக்காமல் கூட போகலாம்.